மூன்றாம் உலகப் போர் ஆரம்பமா? ஈரான் கொடுத்த பகிரங்க வார்னிங். ட்ரம்ப் மிரட்டலுக்கு ஈரான் கொடுத்த பதில் சாதாரணமானதில்ல. இது நம்ம ஊர் பெட்ரோல் விலைய கூட மாத்த போகுது. ஈரானுக்குள்ள இப்ப போராட்டங்கள் வெடிச்சிருக்கு. பொருளாதாரம் சரிஞ்சதால மக்கள் வீதிக்கு வந்துட்டாங்க. இத கவனிச்ச அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தேவைப்பட்டா ராணுவத்தை அனுப்புவோண்டு ஒரு போடு போட்டாரு. ஆனா ஈரான் லேசில் விடல. எங்க உள்நாட்டு விஷயத்துல மூக்க நுழைக்காதீங்கன்னு இந்தியா சொன்னது மாதிரியே ஈரானும் சொல்லிருக்கு. அது மட்டுமில்ல, நாங்க பேச்சுவார்த்தைக்கும் ரெடி, போருக்கும் ரெடின்னு ஈரான் வெளியுறவு அமைச்சர் அதிரடி காட்டியிருக்காரு. அமெரிக்கா வழக்கமா பண்ற அதே ஆட்சி கவிழ்ப்பு வேலை தான் இதுன்னு ஈரான் நம்புது. இப்போ பிரிட்டன், பிரான்ஸ்னு மத்த நாடுகளும் ஈரானுக்கு எதிரா நிக்கிறதால நிலைமை மோசமாகிக்கிட்டு இருக்கு. இப்போ முக்கியமான விஷயம், ஒருவேளை அமெரிக்கா ஈரான் போர் வெடிச்சா என்ன ஆகும்? கச்சா எண்ணெய் விலை தாறுமாறா உயரும். பெட்ரோல் டீசல் விலை விண்ணை தொடும். முக்கியமா மத்திய கிழக்கு நாடுகள்ல வேலை பார்க்கிற லட்சக்கணக்கான இந்தியர்களோட நிலைமை என்ன? இதுல ரஷ்யாவும் சீனாவும் உள்ள வந்தா அது கன்ஃபார்ம் மூன்றாம் உலகப் போர் தான். ஓமன் நாடு இப்போ பஞ்சாயத்து பண்ண நடுவுல வந்திருக்கு. ஆனா ட்ரம்ப் அடங்குவாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ட்ரம்ப் பண்றது சரியா இல்ல ஈரான் சொல்றது நியாயமா? உங்க கருத்தை உடனே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. அதான் கேக்குறேன், இதனாலதான் மூன்றாம் உலகப் போர் ஆரம்பமானு தோணுது.